கடன் இல்லைன்னாவே நீ ராஜா, பட்டினியா கூட படுத்துக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு கூட படுத்துக்கலாம். கடன்ன்றதே லைஃப்ல எவனுமே வாங்கக்கூடாது. நைட்டில் தூக்கம் வராது, சாப்பிட முடியாது. நான் படுக்கிறதுக்கு முன்னாடி கடங்காரனை பார்த்துட்டு தான் படுப்பேன். என்னை எழுப்புறதும் கடங்காரனா தான் இருக்கும். சரியா? கடன் பத்தின ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெரிய அளவுல கடன்ல மாட்டியிருக்க யாரை வேணா கேட்டு பாருங்க. அதிகபட்சம் 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ளதான் அவங்க பெரிய அளவுல கடன்ல மாட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. முழுக்க முழுக்க நம்முடைய சைக்காலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இதை நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அதுல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியே வர முடியும். இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒருத்தன் எப்போ கடன் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கிற சூழ்நிலை இருக்கும்போது தான் அவன் கடனே வாங்குறான். சார் நான் தேவைக்காக தான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பிளானிங் இருக்கும். அவங்க வந்து டெப்ட் ட்ராப்ல போயிட்டு மாட்டவே மாட்டாங்க. பட் எனக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும், அதனால நான் வந்து ஒரு லோனை எடுத்து நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்ற ஐடியா இருக்கு இல்லையா? இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் எடுக்கிறாங்க. அப்போது அதுக்கான இஎம்ஐ கட்ட சொல்ல அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்னொரு லோன் எடுக்கிறாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வேற லோன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி பெரிய அளவுல கடன்ல போயிட்டு மாட்டிப்பாங்க. இதுதான் வந்து கடன் வாங்குறவங்களுடைய சைக்காலஜி. அதாவது அவங்களுடைய மைண்ட் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்கணும் அப்படின்றதுக்கு பழகிடும். இதை எப்படி வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க எந்த அளவுக்கு பெரிய கடன்ல இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 100 rupees இல்லை ஒரு 500 rupees சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்து சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்களுடைய ஹேபிட்ஸை வந்து மாற்றுங்க. ஸோ உங்களுடைய எல்லா பழக்க வழக்கத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் குட் ஹேபிட்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸை நீங்களே வந்து டிஃபைன் பண்ணலாம். எதெல்லாம் பேட் ஹேபிட்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முழுமையாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மூணாவது, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை வந்து பட்ஜெட்டிங் பண்ணுங்கள். இதில் தேவையில்லாத செலவுகள் எது இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. எந்த செலவுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா செலவுமே வந்து தேவையில்லாத செலவு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாலாவது, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணுங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இந்த 4 விஷயத்தை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மைண்ட் வந்து எனர்ஜியை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் வெளியே வர முடியும்.